வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், கொஞ்சம் இல்லை நிறையா இருக்குன்னு வைங்களேன். என் சின்ன பேரன் வந்திருக்கான், ஓகேங்களா. ஏன்னா அவர் கிறிஸ்மஸ் லீவுனால் வந்துட்டார். வந்து மார்னிங் ஒரு 12 மணிக்கு வந்தான். அதனால் கொஞ்சம் அவனுக்கு தேவையான இது அது கொஞ்சம் அவன் கூட அப்படி டைம் பாஸ் பண்ணுறது சரியாக இருந்தது. அதனால் இன்றைக்கி சமையலும் போடலை, ஒன்றும் போடலை. ஆக்சுவலாக அப்படி இன்றைக்கி இன்னும் கேட்டால் கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. என் வீட்டில் கேட்டாங்க, எங்கே இன்றைக்கி போட்டுக்கலாம்னு. எங்கே போகிறது டைம் இல்லை, அவங்க கூட ஜாலியாக இருந்துட்டோம். அதான் சரி ஒரு சின்ன டைட்டில் வச்சு பேசுவோமே அப்படின்னா. ஏன்னா இன்றைக்கி எதுவுமே வீடியோ போடல. அதில் மெயினாக ஆண்களுடைய பிரச்சனையை பற்றி பேசலாம்னு. ஆண்கள்னால் எங்கள் பிரச்சனை யார்கிட்ட நாங்கள் சொல்கிறது? உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் அது கரெக்டாக இல்லைன்னு சொல்லுங்கள் எனக்கு, ஓகேவா? ஒரு ஆண் உழைப்பாளியாக இருந்துட்டால், அதாவது எனி டைம் வேலை வேலை வேலைன்னு போயின்னு வீட்டில் இருக்காமல் வேலைக்கு போயிட்டு வந்து நின்றுனானுங்க. என்ன இவன் வீட்டில் ஒரு பொண்டாட்டிக்காரி இருக்கு, அவளை கண்டுக்கவே மாட்டானே அப்படின்னு மட்டமாக பேசுவாங்க. அதான் மார்னிங் ஒரு 8 மணிக்கு போயிட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு வந்துட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கினான்னு வைங்க. அப்போ கூட அவன் ஆஃபீஸ் பற்றி ஃபோனில் பேசினு அதை பற்றினா இவன்னா வீடு இவனெலாம் என்னத்துக்கு இவ்வளோ உழைச்சி என்ன பண்ண போகிறான், ஒரு பொண்டாட்டி கூட கவனிச்சிக்க மாட்டானே அப்படின்னு மட்டமாக பேசுவாங்க. அது பொண்டாட்டியை கவனிச்சிட்டு அவள் பின்னாடியே அவள் சொல்கிற பேச்செலாம் கேட்டு நல்லதாக தான் நியாயமாக சில பொண்டாட்டிங்க பேசும், சில பொண்டாட்டி தான் சொல்கிறேன் பேசுவாங்க. அப்படி நம்ம பேசினேன் அவங்க கூட போனால் சரியான பொண்டாட்டி தாசனம் ஆகிட்டான் அப்படின்னாங்க. அப்போ அவங்க தான் திட்டுவாங்க. அப்புறம் பெண்ணை பார்த்து சூப்பர்னு சொன்னால் இவன் வந்து நான் சரியான லேடிஸ் வெயிட் போடுதுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பொண்ணை பார்த்தா அவன் நல்லா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டா போதும், இவன் லேடி வெயிக்கு போடுது அப்படின்னாங்க. சும்மா மனத்திறந்து ஒரு பாராட்டு கூட நம்ம சொல்ல முடியாது. அதே நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டுக்காமல் போயிட்டா இவன் கொஞ்சம் கூட அழகே ரசிக்க தெரியாதவன், இவன் ஒரு டம்மி பீஸ் அப்படின்வாங்க. அதாவது பொண்ணு நல்லா இருக்கா, இது நல்லா இருக்குது, அது கூட சொல்ல தெரியல, இவங்களாம் என்னத்துக்கு இவன் ஒரு டம்மி பீஸ் போடுது அப்படின்வாங்க. அப்புறம் கொஞ்சம் எதனா ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதானா, ஏன்டா பொம்பளை மாதிரி அழுகுறேன், எங்கே பொம்பளை தான் மாம்பளை அழக்கூடாதா, ஒன்றும் புரியல எனக்கு. பொம்பளை மாதிரி அழுகிறவன் ஆணுக்கு அந்த ஃபீலிங்கே கிடையாது. அவன் எப்போ தான் அழு அப்படின்னு பொம்பளை மாதிரி அழகணும். ஜடமாக இருந்தாலும் சரி இன்றைக்கி அழக்கூடாது நம்ம ஆம்பளை அப்படின்னு அழ வந்தோன்னா எவ்வளோ ஈவு இறக்கம் இல்லாமல் கல் மனுஷாக இருக்கான் பார், இவன் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆம்பளை தான். அதே மாதிரி பெண்டாட்டி கேட்டு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் முடிவு எடுக்க தெரியாத முட்டாள் பாருங்க. எப்போ பாரு அவன் வீட்டில் என்ன சொன்னான் அதான்ப்பா கேட்பான். அவன் சரியானவன்ப்பா, இவன் சொந்தமாக முடிவு எடுக்க மாட்டான் அப்படின்வான். சரி நாமே முடிவு எடுக்கலான்னா ஒரு வீட்டில் பொண்டாட்டி ஒருத்தருக்கு அவளை கேட்டு எடுக்கலாம்ல, எதுனாலும் இவரே விஷயத்துக்கு எடுக்கிறது எல்லாம் தானுன்ற திமிர் இவனுக்கு அப்படின்வாங்க. அதேமாதிரி எதனா ஆசையாக வாங்கி கொடுத்தா பொண்டாட்டியை காக்கா பிடிக்கிறதுக்காக இவன் பாரு, இவன் ஹோட்டலில் சாப்பிட்லாம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் டிஃபன் வாங்கி போகிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவாங்க, காக்கா பிடிக்கலான்னு சொல்லுவாங்க. சரி எதுவுமே வாங்க பேரம் பண்ணுறப்ப இவர் தான் என்ன எந்த வீடியோ போட விடலை. வாட்டி தட்டா ஓகே எப்படி தான் மேட்ச் ஆகுது தான் பிளாக் அண்டு திஸ் கலர் பிளாக் பிளாக் யா அதான் இவர் தான் என்ன வீடியோ போட விடாமல் வந்தார். நல்ல நேரத்துக்கு வந்துட்டார். ஆய்ச்சல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல் மேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே யூ கம் டு லீவ் இன்னும். ஆமாம் அவர் லீவுக்காக வந்தாராம். எங்கள் 10 days லீவ் இருக்குது தான் அவருக்கு. நான் என்ன பண்ணுறது, நியூ இயர் வரைக்கும் அப்படின்னு. சரி நம்ம மேட்ருக்கு வரும். எதனா ஆசையாக வாங்கி கொடுத்தா இவன் காக்கா பிடிக்கிறான் பண்ணுவாங்க. சரி எதுவுமே வாங்காமல் போனால் ஒரு இவ்வளோ தொலைவு ஆஃபீஸ் போயிட்டு வரான், சம்பளம் நாள் ஒரு முறை பூக்கு வைக்கிறக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆம்பளை பார்த்தா. சரி வாழ்க்கையை குறிக்கோளாக வாங்கணும்னு உழைச்சா உனக்குலாம் ஏற்றுக்கடா. அதாவது எப்போ பாரு உழைச்சி நம்ம வந்து ஒரு நல்ல வீடு வாங்கணும், தேட்டர்ஸில் நம்ம பெரிய ஆள் ஆகணும், கொஞ்சம் கடன்லாம் வசதி வாய்ப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா உனக்குலாம் எதுக்குடா பொண்டாட்டின்னு கேட்பாங்க. பொண்டாட்டி குடும்பம் அப்படின்னு. சரி சினிமா கூப்பிட்டு போகலான்னு போனால் சூரியவம்சம், சரத்குமார், இந்த ரஜினி மாதிரி உழைச்சி கார் பங்களாலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. போனால் கார் பங்களா மாதிரி வாங்கலாம்ல அப்படி. அது வந்து சினிமாவில் மட்டும்தான் நடக்குது. சூரிய வம்சத்தில் ஒரே பாட்டில் அவர் அப்படியே பெரிய ஆள் ஆகிட்டார் சரத்குமார். ரஜினி வந்து
இன்னொரு படத்தை நடிக்கும்போது அப்படியே உழைப்பா அப்படியே போயிடுவார். அது மாதிரி சினிமாலாம் நடிக்க முடியும், அது மாதிரி செய்ய முடியும். அப்போது இந்த ஆம்பளை தான் திட்டுவாங்க. சரி ஒரே வெறுப்பாக இருக்குன்னு ஒரு முடிவு பண்ணிடலாம், தற்கொலைக்கு முடிவு எடுத்தால் வாழ பயந்து போகிறான் பாரு, இவன்லாம் ஒரு ஆம்பளை அப்படின்னாங்க. அதாவது வழியும் சொல்ல மாட்டாங்க, வழியும் விட மாட்டாங்க, ஆனால் பழியை மட்டும் போடுவாங்க. நல்லா இல்லை, வழி பழி அதான். சரி நம்ம பிரச்சனையை கேட்டும் கேட்காம இருந்துடலாம் அப்படின்னு நம்ம நினச்சா, பேசாமல் இவன் ஒரு மனுஷனா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, இதை கேட்டும் சும்மா இருக்க மாதிரி இவெல்லாம் நாண்டுட்டு போயிடலாம், அதாவது மாட்டி போயிடலாம் அப்படின்வாங்க இந்த ஆம்பளை பார்த்து தான். அதனால் நண்பர்களே, இந்த செய்தி நல்லா இருக்குது. இன்னும் சொன்னால் ஆண் ஆதிக்கம் அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம அம்மா சொன்னால் ஆண் ஆதிக்கம் நீ அப்படி தான்டா பேசு அப்படின்வாங்க. சரி தப்பு, பெண்கள் நல்லவராக இருக்க சொன்னால் பெண்கள்லாம் நல்லவன்னு சொன்னால் உலகம் தெரியாத பைத்தியக்காரன் அப்படின்வாங்க. ஆக மொத்தத்தில் ஆணுக்கு பிரச்சனை இவங்க தான். நம்மளுக்கு இப்படியும் போக விட மாட்டாங்க. அப்படியே இதை நான் நோட்ஸ் எடுத்துட்டேன், அதான் வேறு ஒன்று. அதுக்காக தான் கீழே பார்த்து படிச்சுட்டேன் பேப்பரில். ஏன்னா நான் மறந்துடுவேங்க, கொஞ்சம் மறந்து வரும் இல்லையா, முக்கியமான விஷயம் பேசும்போது தான் மறந்துடுவேன். நிறைய நேரத்தில் இந்த பிக் பாஸ்லேயே அவர் தான் இதெல்லாம் இன்ஸ் கொடுக்கணும்னு முன்னெல்லாம் எழுதுவேன். இப்போ அப்படியே மைண்டில் ஏற்றலாம் பார்த்தா அது மட்டும் மறந்துட்டு மீதெல்லாம் பேசினேன் இப்போ அப்படின்னு. அப்புறம் இன்றைக்கி சனிக்கிழமை பிக் பாஸ் வழக்கம் போல் வருவார். யார்? நம்ம விஜய் சேதுபதி. யார் யாருக்கு ரோஸ் பண்ணுறாங்க, அவங்க பாய்ச்சல் இப்போ ரோஸ் தானே அப்படின்னு பார்க்கலாம். இதில் நேற்று ரொம்ப ஃபேர் கேம் ஆட்டு நல்லா இல்லை. நேற்று அந்த முத்துன்றது வாண்டடாக தான் விட்டார். கேட்டால் நான் தவற விட்டேன், அந்த நேரத்தை என் ஃபேமிலியை பற்றி நினச்சேன் அப்படி இப்படின்னு. அதுக்கு அப்புறம் அவுட் ஆன பிறகு நான் பவித்ராக்காக தான் சொன்னேன், ஒரு 4 கேமில் அவள் கேப்டன் ஆகலை அப்படின்னு. இது விட்டு கொடுக்குற கேம் இல்லை. இது அவன் டிக்கெட் கிடையாது, அவன் அவசரப்படுறான். இவங்களும் கொஞ்சம் அசால்ட்டாக பண்ணுறாங்க. ஆனால் பிக் பாஸ் ரொம்ப 1 செகண்ட் காஞ்சிபுரம் பாருங்க, நீ ஏன் காஞ்சிபுரம் பேசலன்னு சொல்லுங்க. ஓகே ஐ டாக்கிடணும் அப்படி இது மாதிரி இவர் சொல்கிறார், நீங்கள் காஞ்சிபுரம் கேசன்னு சொல்லாமல் பேசுகிறீங்களேன்றார், அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் அந்த பிக் பாஸில் அது மாதிரி பேசுகிறாங்க. இது ஃபேர் கேம்னு விஜய் பிக் பாஸே சொல்கிறாரு. இது நீங்கள் சரியாக ஆடல, அதனால் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரப்பணும். பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். அதான் அந்த நைட் டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணுறாரு. இது எப்படின்னா, நம்மளாம் சின்ன வயசில் என்ன தப்பு பண்ணால் வீட்டில் வாங்குவாங்க நம்மளை போட்டு நல்லா அடி நடிச்சிட்ட பிறகு அப்புறம் அவங்களே அதுக்கு உடம்புல 10 போட்டு நைட்டு ஏதோ கொஞ்சம் மீன் குழம்பு இல்லை கறி குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க. பகலில் நைட்டு அது மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலுக்கு அனுப்பியிருக்கோம். அது மாதிரி இருக்குது. மற்றபடி சரியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு பேசுட்டு. நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். ஏன்னா இப்போ காரணம் யாரும் காமிச்சிட்டேன் இல்லையா, அவர் தான். ஓகே, மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.